அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? 2-3 இயர்ஸா ஒரு வேர்ட் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு. அது என்ன அப்படின்னா டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட், இவங்கள பூரா ஊசி போட்டு கொண்டு கடல்ல எலி போட்டணும். அப்பா வந்து ராஜா, மகள் வந்து இளவரசி. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. இப்ப இருக்கக்கூடிய இந்த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் a word, it is a statement actually. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சொந்தக்காரங்க குடும்பத்துக்கிட்ட எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் பேசிட முடியாப்பா, அவங்க அப்பா அவ்வளவு செல்லம் பாது அப்படின்னு அங்க ஒரு மெசேஜ் இருக்குது. நாளைக்கு நான் எனக்கு வரப்போறவனா நான் சொல்லத்தான் கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அதுல ஒரு மெசேஜ் இருக்கு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. அதே மாதிரி பிரின்சஸ் உருவகமும் சமீபத்துல நிறைய பார்க்க முடியுது. எந்தெந்த பிரின்சஸ் வடிவம் பிடிக்கும்? நீங்க என்ன பிரின்சஸ்? முப்பாத்தா தேரடி தேருது பாப்பநாயக்கம் பாளையம் கோயம்புத்தூர். சிண்ட்ரெல்லா. சிண்ட்ரெல்லா? எல்சா. எல்சா. சிண்ட்ரெல்லா. எஸ். ஸ்னோ ஒயிட். ஸ்னோ ஒயிட்டா? எல்சா. எல்சா. எலிசபெத். ஏன் எலிசபெத்? அடியாய் திருப்பி ராத்திரி தூங்குறா. சிண்ட்ரெல்லா. 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 ஏன் இவ்வளவு பேர் சிண்ட்ரெல்லா? பிகாஸ் வந்து அவ ரொம்ப குட் ஹார்ட்டட் கேர்ள். அடியாய் பார்க்கிறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நட்சத்திர ஆம்பளடி. அப்புறம் வந்து she doesn't have parents. அவ வந்து அவளோட அம்மா இருக்க மாட்டா. So she is very close with her dad. இன்னும் கேக்குறேன், கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? அதுக்காண்டி அம்மாவே அப்பாட்ட ரொம்ப க்ளோஸ், அதோட வச்சுக்கோம். பாவம் அம்மா மனசை எடுத்தோடனே நம்ம சங்கடப்படுத்துறதா? இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. சரி, அப்ப அம்மாட்ட கேட்டுருமா? 7 வயசாயிருச்சு, ஆனா இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரி இந்த பொருள்லாம் வச்சுக்கிட்டு தெரியறா. என்னது? அதை சொல்றதுக்கு தான் நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு. தூங்கும் போது பொம்மை வச்சுதான் சார் தூங்குறேன் இப்ப வரைக்கும். ஓகே, எந்த வயசுல வாங்கி கொடுத்தது அது? அது இல்ல, அது ரெகுலரா பர்த்டேக்கு ஒவ்வொரு பர்த்டேக்கு அது வாங்கி கொடுத்துட்டு. இது மட்டும் குறைச்ச மீறி அதே பொம்மையவா? அதே பொம்மை. ஆமா, அது அழுக்காயிடும்ல, அதனால அதே பொம்மை ஆர்டர் கொடுத்து வாங்க. உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. சார் இப்ப வரைக்குமே அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் இருக்காரு சார். ஆனா வெளியில போனா அவளுக்கு தனியா சாப்பிட தெரியறது இல்ல. வெளிய போனா தனியா சாப்பிட தெரியறது இல்ல. ஏமா உனக்கு கைகால் ஒண்ணு விளங்காம இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அது ஒரு ஹேபிட்டா ஆயிடுச்சு. ரெகுலரா அப்பா ஊட்டி சாப்பிடுறது ஹேபிட் ஆயிடுச்சு. சோ இப்ப புதுசா நானே சாப்பிடணும்னா அது கொஞ்சம் வியர்டா இருக்கு எனக்கு. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. நீங்க தான் பெரிய ஆரிங்க பறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொப்பு சாமா விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு அரிசி எடுத்து தக்காளி எடுத்து வெங்காயம் எடுத்து அந்த மாதிரி சொப்பு சாமா சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிட்டு விளையாண்டுட்டு இருப்போம். அதான் வகைராவில வதவதன்னு 7-8 பேர் இருக்காங்க கூட பிறந்தவங்க. அதுல அந்த மிலிட்டரிக்காரனை கட்டி கொடு, இவளை அடிச்சு நிமித்துறதுக்கு அவன் தான் லாயக்கு. இப்பவும் சொப்பு சாமா வச்சு? ஆமா, சொப்பு சாமா வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். பாக்குறவங்களே எங்களை போயிடுவாங்க. ஏன்னா சொப்பு சாமா விளையாடுறதுல நேர்ல தான் சமைக்க முடியல நம்மளால. சொப்பு சாமா வச்சாச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள். நேர்ல சமைக்க முடியல. நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். அது கஷ்டம். சொப்பு சாமானா குட்டி குட்டியா இருந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டு அதுல அம்மா கொடுப்பேன். அம்மா சொல்லுவாங்க சூப்பரா இருக்குல்ல. தாசமா போனவள இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்க டெவலப்மெண்ட் அது வேற இருக்கா? அது செஞ்சு அம்மாக்கு கொடுக்குது. களி காக்கா கூத்து அது உண்டா? எல்லாருக்கும் கொடுப்பேன். இது நோ ஃபீட், உணவு பொருள் இல்ல. மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்கு. அவளுக்கு வந்து எல்கேஜில இருந்தே வந்துட்டு டெடி பேர்னா ரொம்ப பிடிக்கும் சார். அவளுக்கு இன்னைக்கும் சரி டெடி பேர் தான் அவ உயரத்துக்கு இன்னமும் வாங்கி வச்சிருக்கா. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இவளுக்கு ஒரு டிக்கெட், அந்த பொம்மைக்கு ஒரு டிக்கெட் போட்டு வீடுக்கு அப்படியே அழகா தூக்கிட்டு வந்தா சார். நீ ஏமா டெடி பேருக்குலாம் டிக்கெட் எடுத்த? மணி கம் டுடே கோட் சுமாரையா? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? அந்த பையன் பேர் என்ன? கவின். பக்கத்துல ஒரு சீட் போட்டு உட்கார வச்சுக்கலாம், நான் வச்சுக்கணும். அவனும் பாவம் இல்ல, உட்காந்துட்டு வரட்டும். அவனே ஒரு பைத்தியம், நமக்கு மேல ஒரு பைத்தியம். ஐயோ. சரி, ஓகே, முக்கியமான ஏரியாக்கு இப்ப வருவோம். எங்க அப்பாக்கு எங்க அம்மாவை விட நான் தான் ஃபர்ஸ்ட். ஆமாவா இல்லையா? உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணா மீது ஆணையாக. போதுமா? அப்பா ஒரு விஷயம் கேக்குறாங்க இல்ல ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் சொல்றாங்க அப்படின்னா பேசாதடா, படிக்காத தற்குறி பேல. நான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலாவோ அட்வைஸோ எல்லாம் கொடுக்க மாட்டேன். பண்ணு டேடி பாத்துப்போம் அப்படின்னா போதும். எங்க அப்பாக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துரும். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்குது. அப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன், டேடி என்னதானே நிறைய லவ் பண்ற அப்படின்னு எல்லாம். சத்தியமா சாமி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. போன வாரம் தான் எனக்கே தெரியும். நானே வப்பாட்டியோட வம்சாவளினே 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கேன் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுக்கு கேளுங்க, எப்படி கேப்பீங்க? டாடி நான் தானே ஃபர்ஸ்ட். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அவர் என்ன கம்பெனி ஏதோ இந்த கம்பெனி முதலாளி எஸ் எஸ் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வளர்ச்சியும். இவன் வந்ததுக்கு அப்புறம் 15 எரும மாடே வாங்கினா. ஏமான பெத்த பெண்ண எருமாடு தான்டா வாங்க முடியும். நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடிஞ்சிச்சு. நீங்கள் நல்லா வளர்ந்தது அப்படிங்கிறது திருமணத்திற்கு பிறகா இல்ல உங்க குழந்தை பிறந்த பிறகு? குழந்தை பிறந்த பிறகு. இது குழந்தையாடி இது?
குட்டிச்சாத்தான பத்தி வச்சிருக்கேன். இத பாத்துட்டு போல எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சார் கல்யாணம் பண்ணங்காட்டி தான் சார் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி வந்திருக்கு. என்ன சார் நீங்க? ரைட் தான். ஏன்னா பிறந்த உடனே எப்படி வளர்ச்சி வரும்? பாரு, நான் ஒரு டியூப் லைட். எனக்கு எல்லா விஷயமும் லேட்டா தான் புரியும். இந்த கல்யாணம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருப்பீங்க, அப்ப குழந்தையும் பிறந்திருக்கும். ஆனா ஏன் அந்த கிரெடிட் பொண்ணுக்கே கொடுக்குறீங்க? பிரின்சஸே அவங்க தான். அவங்க பிரின்சஸ். இவங்க யாரு? வணக்கம். என்ன தெரியுதுங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. இவங்க வந்து ஹவுஸ் வைஃப். அவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க சார். நான் கிராஸ் பண்ணி போனேனாங்க சார், வேற டாபிக் வேற ஏதோ பேசுற மாதிரி பேசுவாங்க. மாலத்தீவுக்கு ஒரு கப்பல் மணல் அனுப்புனேன். எக்ஸ்ட்ராவா 80 டன் இருக்கு, பெசில மூவ் பண்ண முடியாதுன்னு கப்பல் கேப்டன் சொல்லிவிட்டேன். என்ன அவாய்ட் பண்ணிடுவாங்க சார். சில நேரம் வீம்பு கூட பண்ணுவோம். அம்மா ஒரு ட்ரிகர் பண்ணி டென்ஷன் பண்ணி பாக்குறது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்டா வச்சிருக்கீங்க. போட்டுக்கு என்ன பண்ணுவ? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? ஒரு அடிப்படை கேள்வி கூட உங்க சிந்தனையில இல்லாதா? அம்மாவையா அப்படி சீண்டிட்டே இருக்கீங்க? அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ். அதுல அவனுக்கு ஒரு டென்ஷன், நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். எனக்கு முக்கியத்துவம் தர்றது இல்ல. யாருக்கு அந்த வருத்தம் இருக்கு? இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? எங்க வீட்டுக்காரருக்கு சின்ன வயசுல அம்மா அப்பா இல்ல. என்ன பண்ணுவாரு, எங்காவது கிளம்புறப்ப என் பொண்ணோட காலை தொட்டு கும்பிட்டு போவாரு. இந்த வீடியோ இன்னும் ஸ்கிப் பண்ணாம பாக்கும் புண்ணியவான்களே, அப்படியே ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க பாப்போம். இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே. பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிறைய பிளஸ்ஸா நடந்துச்சு. அவர் லைஃப்லயே ஒரு நல்ல இதை பார்த்தாரு. தினமும் பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். அதனால என் அம்மாவே திரும்பி வந்து என்னை காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு அது எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடுவார். தூங்கிட்டு இருக்கிற குழந்தையெல்லாம் தொட்டு கும்பிட்டு போவாரு. இன்னும் கூட அது இருக்கு. கவலை என்னப்பா இது? பொட்டு புடிச்சுக்க கால எல்லாம் விழுந்துகிட்டு இருக்கேன். பட் ஆனா அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு காலத்துக்கு கும்பிட வேணாம். ஆனா அட்லீஸ்ட் அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு இல்லங்கிற ஃபீலிங் உங்களுக்கு உண்டு. ரொம்ப இருக்கும். ஏன்னா பிரின்சஸ் என் பொண்ணு அப்படின்னா நான் எங்க அப்பாவுக்கு மகாராணி. மரவள்ளிக்கடங்க திருடி தின்னுட்டு ஊரை விட்டு ஓடி வந்த பரம்பரை தானே உங்க பரம்பரை. அவரை விட்டுட்டு நான் இவருக்காக எல்லாம் செஞ்சிட்டு இருப்பேன். டக்குன்னு என் பேர் எங்கேயும் வராது. இப்படி வேணி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு இன்ன வரைக்கும் நான் கேட்டது இல்ல. நானே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கோங்க டென்ஷன்ல இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னேன். சரியான சோத்து சாம்பிராணி. பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கேன்னு இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்காது. எப்பவாச்சும் ஒரு தடவை வந்து என் பேரை சொல்லிட மாட்டாரா? அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத. சும்மா இருக்க மாட்டா. எப்பாச்சும் ஒரு இடத்துல என் பிள்ளை அப்படின்றதுக்கு பதிலா என் பொண்டாட்டி அப்படின்னு. ஏன்னா அவருக்கு எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கார தான் வைப்பேன். ஆனா என் வீட்டுக்காரர் என்ன கொத்தடிவ மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறான். ஆனா அடிக்கிறான், ஊனா குத்துறான். ஏதோ 3 வேளை சோத்துக்காக காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். எப்பவாச்சும் என்னை முன்னாடி நிறுத்திட மாட்டாரா அப்படின்றது இன்ன வரைக்கும் ஒரு பெரிய ஏக்கமா தான் போயிட்டு இருக்கு. நானும் என் பிள்ளையும் சேர்ந்தோம்னாவே ஏதாவது எனக்கு ஒரு வேலை வைக்கிறது. முதல்ல இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வை, அப்புறம் என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். புரியுதா? எல்லாத்துக்கும் தலையாட்டு கழுத. என்னன்னா நான் மட்டும் தனியா வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னால என்ன பண்ண முடியும்? அப்செட் ஆயிடுவேன், அழுக வந்துரும். அது என் பொண்ணுக்கு வந்து சாம் கரன் நிறைய ஹீரோ பிடிக்கும். எனக்கும் சில ஹீரோ பிடிக்கும். அந்த பாட்டு இப்படி நான் கிராஸ் பண்ணாவே மாத்திடுவாரு. பண்ணாட புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, பாப்பா ஓடியா ஓடியா சாம் கரன் வந்துட்டான், பாப்பா ஓடியா ஓடியா தேவர்கொண்டா வந்துட்டான், இப்படி எல்லாம் கூப்பிட்டு காமிப்பாரு. ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் செய்ய வேண்டியதை செய்வோம். கொஞ்சம் காண்டாதான் ஆகும். அதனால ஏதாவது ஒண்ணு கொட்டி விட்டு போறதுதான். ஏதாவது ஒரு எங்கிட்ட வேலை சொல்லணும்னு வச்சுங்களேன். பாப்பா சொன்னதுக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும். அது என் பிள்ளை செலக்ட் பண்ணா கரெக்டா எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். நீங்க என்னங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கீங்க? அந்த ஆள் என்னதான் கேள்வியை மாத்தி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். இப்படிதான் நானும் உங்களை மாதிரி தான். எந்த கேள்விக்கும் எனக்கு இது வரைக்கும் பதிலும் கிடைக்கல, அந்த ஃபீலிங்கான ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கல. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? இல்ல சார், வீட்டுக்கு வந்து புது வீடு கட்டணும்னே இதுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கலாம்னு கேட்டேன். கேட்டோன்னே சிகப்பு அடிக்கலாம் அப்படின்னு. வீட்டுக்கு சிகப்பு அடிச்சா எப்படி சார் ஒரு புது காம்பினேஷன் நல்லா இருக்கும்? என்ன கேட்டுதானே? ஆனா என் பொண்ணு வந்து பிங்க் கலர்னு சொன்னா அந்த பிங்க் கலர் பெயிண்ட் தான் அடிச்சேன். இப்ப அழகா இருக்கு வீடு, பார்த்தோன்னே நல்லா இருக்கு. தாண்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா? என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். சார் இதுல ஒரு கொடுமைங்க சார். என் பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரியாங்க சார். கல்யாணம் ஆகி ஒரு 8 monthsல எங்க அம்மா ஒரு saree எடுத்து கொடுத்தாங்க சார். சேலையை கட்டி நின்னா மட்டும் சிரிச்சு மேஞ்சிருவாங்களாக்கும். ஒரு பிள்ளை பெக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இவங்களுக்கெல்லாம் நைட்டியே அதிகம். அதை கட்டிட்டு நான் ஏற்காடு போயிருந்தேன். கீழே இறங்குற வரைக்கும் பஞ்சு மிட்டாய் மாதிரி கலர், பஞ்சு மிட்டாய் மாதிரி கலர்னு 10 தடவை சொல்லிருப்பாருங்க சார். அவன் போறான் பொச கேட்டவன். அவனுக்காக என் பூவையும் போட்டு எடுத்துக்க முடியுமா? இந்த ட்ரெஸ்ல போன் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 1000 போட்டா இருக்குங்க சார். இது பஞ்சு மிட்டாய் கலரா இல்லையாங்க சார்? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். பஞ்சு மிட்டாய் எப்படி பிங்க் ஆச்சு? இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. அவங்களுக்கு கட்டுறப்போ பஞ்சு மிட்டாய் மாதிரி இருந்தது. இங்க வந்தானே பிங்க் மாதிரி இருக்கு. அதான் ஏன்னு
அது என் கண்ணுக்கு அப்படியே பார்த்து பழகி போயிருச்சு சார். மொத்தத்துல புருஷனுங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால் அடிச்சுதான் திருத்தணும். அப்புறம் அவங்க போட்டா பஞ்சு மிட்டாய், என் பொண்ணு போட்டா அது பிங்க்னு சொல்றீங்க. பொண்டாட்டி சொன்னா காதல விழுகலைங்கிறீங்க, பொண்டாட்டிக்கு டேஸ்ட் இல்லைங்கிறீங்க. அது ஏன் உங்களுக்கு பொண்டாட்டினாவே பிடிக்க மாட்டேங்குது? எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா அது அடுத்த பொண்டாட்டியா இருக்கு. ஏன் அப்பா அப்படி சொல்றாருமா? பக்கத்துல கொடுங்க. அது கொஞ்சம் அம்மா சென்டிமெண்ட் தான் சார். அது என்ன அவர் அம்மாவே பார்த்தனால லைக் எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள் நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது. சோ எது பண்ணாலும் அவருக்கு நல்லா தான் இருக்கும். டெய்லி உங்க கால் தொட்டு கும்பிட்டு தான் போவாரா? நானும் ஆயுஷ்மான் பாபா அப்படின்னு சொல்லிட்டு தான். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சார் எங்கேயாவது ஏதாவது வாங்க போகணும்னா காசு பாப்பா கையில இருந்து வாங்கிட்டு போவேன். அது என்ன ரத்த காவல்லாம் வாங்குது? ஆனா நீங்க அவங்கள அம்மாவா நடத்துறதுக்காக அல்லது ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதுக்காக இன்னொருத்தோட இமோஷன்ஸை ஏன் வேல்யூ பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன். எப்ப நீ 4 பிள்ளை பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு, நினைச்சு கூட பாக்கப்படா நீ. அதுதான் சார் எனக்கு நானும் ஆரம்பத்துல இருந்து அதை நினைப்பேன் சார், ஃபீல் பண்ணுவேன். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. மனசுல இருக்கு சார், ஒவ்வொரு நாளும் சொல்லலாம்னு இருப்பேன், இருந்தாலும் உள் மனசுல இருந்து வரமாட்டேங்க சார். எதுக்காக 4 குழந்தை பத்த கிளவியில போய் கெஞ்சனும் கொஞ்சம் அதானே. 2 weeks முன்னாடி அவ வந்து செல்லு கேட்டா சார். அந்த நேரத்துக்கு என்னால அமௌண்ட் கஷ்டம் தான். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஆனா இருந்தாலும் அந்த அது வாங்கி கொடுக்கலன்னா 2 daysக்கு அவளை மூஞ்சி பார்க்க முடியாது. எதிரில வந்து நின்றாத, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளில போறேன். உன் முகத்தை பார்த்துட்டு போனா ஒரு காரியமும் நடக்காது, உனக்கு நல்லாவே தெரியல. அத அவ பார்க்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்கோசரம் அவங்களுக்கு வேண்டியதை நம்ம அகைன் பாச நெருக்கடிதான். உன் குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன், உன்னையும் சாணியெல்லாம் வைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறது எந்த பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி கேக்குறாங்க போயிட்டு வா. 4 பேரோட பேசிக்கிட்டு தெரிஞ்சாலும் இவனாவது ஒரு இழிச்ச தலையில வச்சு கட்டிடலாம். பொண்ணு ஆசைப்பட்டதுக்காக ஒரு கோர்ஸை விட்டு வேற ஒரு காலேஜே மாத்தி விட்டுட்டேன். காலேஜே மாத்தியாச்சு. 2 ரயில் பெட்டி 2 ஏர்பிளைனும் கேளு குடுப்பானான்னு பாக்கலாம். யோ குஷ்மத்தனம் பண்ணாம பேசாம உட்காந்துரு. காலேஜே மாத்தியாச்சு. 2 லட்ச ரூபா என் பொண்ணுக்காக விட்டு கொடுத்துட்டு அது என்ன ஏமா அந்த ஏமா டாப்லெட் எடுத்து விட்டாச்சு. இப்ப நடு ரோட்ல ஐஸ் வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன், அந்த பைப்ல 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு. எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியில போகணும்னு ஆசைப்படுவாங்க சார். அது கொஞ்சம் எனக்கு பிடிக்காட்டி கூட உங்களுடைய பாசத்தால நானும் சரி ஓகேன்னு விட்டு கொடுக்க வேண்டிய சொல்ல வரேன் சார். ஏய் நீ தான் குமாரி பேபியா? அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன். வேற யாரெல்லாம் பிள்ளையோட கல்யாணத்தை பிள்ளைங்க கூட இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணுங்கிற ஆசையில கொஞ்சம் தள்ளி போடுறவங்க யாரெல்லாம்? பிள்ளையோட படிப்பு வந்து 5.5 வருஷம் இருக்கு, அது மாதிரியே ஜாயின் பண்ணி விட்டேன். என்னடா சரி 5.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். என் ஒய்ஃப் சொல்லிட்டே இருப்பாங்க, இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல பார்க்க ஆரம்பிச்சோம்னா உடனே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இல்ல ஃபுல்லாவே முடிக்கிட்டோம், அவ ஜாப்ல இதான் வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போதானே போகுது. சரி இப்ப இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடலாம், அப்புறம் என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். தகப்பா வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். இப்போதைக்கு தள்ளி போட்டா போதும்னு தோணுது. ஆமா சார், தப்புதான் தோணுது. சரி இப்போதைக்கு தள்ளி போடுவோம், அப்புறம் பேசிக்கலாம். பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிச்சா யாரு கால்ல விழுவீங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? பதட்டப்படாத. என்ன சொல்லுவாருனாங்க சார், நான் பொண்ணுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போற மாதிரி போக மாட்டேன், காய் வாங்கிட்டு போவேன், பால் வாங்கிட்டு போவேன். இது அம்மா கிட்ட கொடுங்கன்னு உன் பொண்ணு ஆசையா கொடுத்து அனுப்பிச்சா? இது மனுஷன் சாப்பிடுவாளா? ஏதாவது வேலை செய்யற மாதிரி நான் வேலைக்காரனா போயிட்டு இருப்பேன், அவங்க வீட்டுல விருந்துக்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் பிள்ளை நான் போய் பாத்துட்டு வருவேன். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. என்ன? அந்த வீட்டுல ஆம்பளதான் புருஷனா இருக்கான், பொம்பளதான் பொண்டாட்டியா இருக்கா. ஏதாவது ஒரு சாக்கு சின்ன சின்ன வேலையாவது செஞ்சு பிள்ளைய பாப்பேன் அப்படின்னு. என்ன அமைச்சர் அல்லவா, கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். ஆனா அது ரொம்ப தப்புங்க சார். அவரு இந்த மைண்ட் செட்ல இருந்து என்னால இது வரைக்கும் மாத்த முடியல. இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்குதான் நம்மள பெத்து போட்டாங்களா? என் பொண்ணை பொறுத்த அளவுக்கு அவ எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், யார கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த 3ஐயுமே அவகிட்ட தான் விட்டுருக்கேன். உனக்கு அதான் இஷ்டம்னா அப்படியே பண்ணு, நம்ம கதானுங்களே பிள்ளைங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். நீங்க கல்யாணத்தை எப்படிலாம் தள்ளி போடுறீங்க? தள்ளி போட்டது இப்ப மறுபடியும் பிஜி பண்ணிட்டு இருக்க அப்படிங்க. சேர்த்தும் போது ஒரே கண்டிஷன் தான். என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. 25th இயர்ல மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கு மேல பண்ண முடியாது. டைம் இருந்தா அதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா சேர்த்து வர்றேன். அவங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்ல. பாட்டு நான் சொல்லிட்டல பாரு மாவன, உன் குடும்பத்தை நடுத்தருவுல வேண்டாம் சேர்த்த வேண்டாம், பிஜி பண்ணா அப்புறம் அதுக்கு முடிச்சு வெளியே வர்றதுக்கு 26 இயர்ஸ் ஆயிரும். என்னதான் எங்க அப்பா என் மேல பாசமா இருந்தாலும் அதை விட பாசமா இருக்கிறது எங்க ஆத்தா. அப்புறம் நான் இவளையும் கன்வின்ஸ் பண்ணி ஆகணுமே, அதனால உட்கார வச்சு 1 இயர் கழிச்சு மாப்பிள்ள பாக்கலாம். நல்ல பொண்ணு, எதை சொன்னாலும் நம்பிடுவா. ஆனா எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, கல்யாணத்துக்காக பொம்பளை பிள்ளைங்க படிப்பை நடத்தின ஒரு ஊர்ல ஆமா
பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அது எந்த ஆப்போசிட்டுக்கு மாறி இருக்கு பாருங்களேன். பிள்ளையோட படிப்புக்காக கல்யாணத்தை தள்ளி போடுறது அப்படின்னு இருக்குல்ல. ஊரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தர மாட்டேன்ட்டான். சோ குட். நம்ம எந்த லெவல்ல டெவலப் ஆயிருக்கோங்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் சீன் இது. தப்பி தவறி வெளியே போய் 10-5 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்காது, அவங்க அப்பா சொன்னா மட்டும் கேட்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. நான் கேட்டானா மட்டும் அவங்க சொன்னா நான் கேட்பேன். நீ சொல்ற மாடுலேஷன் சரியில்லை, நீ பட்டிக்காடு. 2 பேரும் சேர்ந்து என்னை எப்ப பாருங்க நான் நல்லது சொன்னாலும் பட்டிக்காடு. இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்க மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம் என்னை டாமினேட் பண்ணியே தான் உட்கார வைப்பாங்க எல்லா விஷயத்திலுமே 2 பேருமே. அது கொஞ்சம் கேளுங்க. அந்த முடிவுல தான் வந்திருக்கீங்களா? அது கொஞ்சம் கேளுங்க. நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பார்த்தோமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள. அப்பா எல்லாமே கரெக்டா சொல்லுவாங்க சார். அம்மாவோட மாடுலேஷன் சரி இருக்காது சார். அப்பா கொஞ்சம் காமா சொல்லுவாங்க, அம்மா இல்ல புரியல. பட்டிக்காடுனே சொல்றீங்கங்கறாங்க. திங்கும் போது ஒரு எலும்பையும் மிச்சம் வைக்காம எலையும் சேர்த்து நக்கு நக்குன்னு நக்குறீங்களடா. என்ன சூஸ் பண்ணாலும் பட்டிக்காடு மாதிரி தான் சார் சூஸ் பண்ணுவாங்க. ட்ரெண்டிங்கா எனக்கு பேர் பட்டிக்காடு. பட்டிக்காடு. இப்படித்தான் சின்ன வயசுல இருந்து என்னை பார்த்தாலே ஒரே விளையாட்டு. நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து என்னை கோமாளி ஆக்கி உட்கார வச்சுட்டு 2 பேரும் நல்லா ஜாலியா இருப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? நான் சொல்ற அதே விஷயத்தை அவங்க சொன்னா நல்லவங்க. அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் சார், அப்பா கொஞ்சம் காமா இருப்பாங்க. சோ அதனால பார், பெத்த பொண்ணுங்கிற பாசம் கொஞ்ச நேரம் தான். ரொம்ப பேசுன கல்ல கட்டி கிணத்துல தள்ளிடுவேன். அத்தா சொல்ற மாதிரிலாம் நீ இல்ல. எனக்கு அத்தா தான். நான் அவங்க சொன்னா நான் செய்வேன், அத்தா சொன்னா நான் செய்வேன். நீ எல்லாம் சரி கிடையாது. நான் பெத்த பிள்ளைல எனக்கு எதிரா தயார் பண்றியா? எதுக்கு எடுத்தாலும் என்னைய சொல்லி சொல்லி உட்கார வைக்கிறேன். நான் அத்தாட்ட கேட்டுக்கிறேன், பே நீ பே அப்படின்றது. என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது. ஃபேஸ் மாடுலேஷனே வேற மாதிரி மாறும் சார். அவங்கள பத்தி நீங்க சொல்றது எனக்கு பயங்கர மாடுலேஷனா இருக்கு. சொல்லும் போதே அம்மாவோட மூஞ்சி ரொம்ப கொடூரமா இருக்கும் சார். நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கோவம் தான் மட்டும். நீங்க அவங்களை உதாசீனப்படுத்துறீங்க. எல்லாமே பாருங்களேன், பட்டிக்காடுங்கறீங்க, கொடூரமா இருக்கும், அவங்களுக்கு மாடுலேஷன் சரியா இருக்காது. அது செல்லமா சொல்றேன் சார். அது எப்படி சார் நீங்க வாங்க, நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. அது செல்லமா சொல்றேன் சார். அது செல்லமா சொல்றேன் சார். அது அவங்க ஜாலியா செல்லமா சொல்றதா சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவேன். எனக்கு நம்ம என்ன பட்டிக்காட்டுல இருந்து வந்தோம், நம்ம என்ன நம்மள பார்த்தா என்ன பட்டிக்காடா தெரியுது? புதுக்கோட்டை பட்டிக்காடா அப்படின்ற மாதிரி. புதுக்கோட்டை பட்டிக்காடா? வலைய விரிக்கிறான், வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? அது அவங்க எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கும் சார். எனக்கு அது ட்ரெண்டிங்கா இருக்காத மாதிரி இருக்கும் சார். நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்டு பேசுற, நாங்க அப்படி இல்ல. எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க பார்த்த வரைக்கும் மியானால வந்து பேசுகிற தமிழ் இஸ்லாமிய பெண்கள் பெரும்பாலும் பாராட்டு வாங்கிருப்பாங்க. சிங்கார சிட்டு, சிவந்தூர் ரோஜா மொட்டு, என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறே இல்லையா? நிறைய பேர் பேசியிருக்காங்க. பெருவாரியாக ஊர்ல இருந்து வந்து பேசினவங்க தான். ஏன்னா ரொம்ப மாடர்னா பேசுவாங்க, ரொம்ப அழகான தமிழ்ல பேசுவாங்க. சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அளப்பதோ வழக்கு. உனக்கு ஒண்ணும் தெரியாது போ, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் போ. அப்பாட்ட எல்லாத்தையுமே நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் போனா அம்மாக்கு அங்க என்னதான் இருக்கு. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்குன்னு இருக்கிறோம். மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. ஆக்சுவலா அத நவீன பெண்கள் எல்லாம் செய்யக்கூடாது. வீட்டுல இருக்க ஒரு ஆளை உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஒதுக்கி வைக்கிற மாதிரியான ஹர்ட் ஆகுற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்ல தானே கூடாது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அம்மா என்னென்ன விஷயத்தெல்லாம் மாடர்னான ஆளு. டெய்லரிங் மம்மி, அவங்களுக்கு எல்லாம் மாடலா டச் தருவாங்க. ஆனா இவங்க மட்டும் பட்டிக்காடு மாதிரி தான் போடுவாங்க. எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? அவங்க மாடலா தச்சு தர தெரியுதுல. ஓகே, அதான் அதே மாதிரி அவங்க போடலாம்ல. ட்ரெஸ்ஸிங் சார் சாய்ஸ். நீ அந்த மாதிரி துணி போட்டிருக்க, நான் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். விஜய் டிவியுடைய பெரிய பெரிய ஷோஸ்ல நீங்க பாக்குற எக்ஸ்ட்ராடினரியான டிசைன்ஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல. அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன். என்ன ட்ரெஸ் இது அப்படிலாம் சொல்லிருப்பீங்களா? சொல்லலாம் பார்த்து அதை டிசைன் பண்றவரு சென்னையோ பெங்களூரோ ஹைதராபாடோ கிடையாது, ராமநாதபுரம். சத்யா கம்ஸ் ஃப்ரம் ராமநாதபுரம். இத பண்ண ராமநாதபுரக்காரன். செமையா இருக்கு சார். இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்துல நான் தான் இந்த டிசைன் போட்டிருக்கேன், வேற யாரும் போடல சௌமியா. இப்ப நாங்க எங்கன்னா வெளியே போறோம்னு வச்சுக்கோங்க, என்ன கிளம்ப சொல்வாரு, நான் கிளம்பிட்டு வருவேன். சைடுல அவளும் வருவா. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மறந்தடிச்சு கொல்லுங்கடா. ஒரு பைக் தான் சார். அவ நேரா வந்து அப்பா நான் ரெடி சொல்லிட்டு பைக்ல உட்காந்துட்டு போயிட்டே இருப்பான். என்ன வந்து ஷேர் ஆட்டோல வர சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம், ஆனா நாங்க மன்னிச்சாலும் நான் பின்னாடி ஆட்டோல போவேன். எந்த கடைக்கு போறாங்க ஆட்டோல போய் நின்றுவேன். நான் அங்க போய் நின்று இருப்பேன். ஏன் அம்மாவை தனியா விட்டுறீங்க? அப்பதான் பயம் இருக்கும். கடைசி வரைக்கும்
சோத்துக்கு துணிக்கு நம்ம கிட்டயே கையேந்து நிக்கணும். எனக்கு ட்ரெஸ் எடுக்கும் போது போயிட்டு வரலாம்னு சொல்வார். அப்ப நானும் வரேன் அடம் பிடிப்பாங்க. நார்மலாமா ட்ரெஸ் எடுக்க போறதுல அம்மாவும் பொண்ணு தானமா சேர்ந்து போவாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலையை மட்டும் மாத்திட்டு மூடிட்டு போட அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுனா. அப்பாவோட போனாதான் அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் சார். ஒண்ணு இல்ல, அப்பாவோட போனா எல்லா ரேட்டுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அது கூட ஒண்ணுதான் சார். அதான் மேட்ரு. சொல்லலாம். நாங்க அவங்களோட போனா ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம். அப்பாவோட போனா நல்லா இருக்கே 4 எடுத்து போட்டுடலாம் போய். மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை பிராந்தி கடைக்காரன் வந்து பெட்டி கடைக்காரன் வரைக்கும் நீ தேடிக்கிட்டு நம்ம கையில இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து அனுப்புவாங்கல்ல சார். சோ அந்த அமௌண்ட் நம்ம போய் எடுத்துட்டு வந்துருவோம். வாங்கி கொண்டாந்து குடுக்கறத நாய் பிஸ்கட்ட கவன மாதிரி அப்படியே கவிக்கணும். புரியுதா? இதே அப்பா கூட போனோம்னா அவளுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ ரேட் பார்க்க மாட்டார். 8 லட்சம் உன் கடை 8 லட்சம் சொல்றா அண்ணே இப்ப எடுத்து இப்படி கையில ஒரு ட்ரெஸ் கடைக்கு போவா, ஒரு 10 ட்ரெஸ்ஸோட எடுத்துட்டு வந்துருவா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி மகளே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். வீடியோ உங்களை ஒரு செகண்ட் மனசார சிரிக்க வச்சுருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படின்னா யூடியூப் வர நம்ம கண்டென்ட்டை 4 பேர்த்த கொண்டு போய் சேர்ப்பான். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.